இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, பாத்திமா அன்னையின் அன்பு பிள்ளைகளை, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? பதில் வரலையே. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறவங்க பலமாக கைதட்டுங்க பார்ப்போம். இது எங்கள் அப்பா சாணி தட்டுற மாதிரி இருக்குது, கைதட்டுறது கிடையாது. நல்லா கைதட்டுங்க. வெரி குட். அன்புக்குரியவர்களே, அமெரிக்கா தெருவீதியில் ஒரு பெண்மணி சாவதற்காக நடந்து போய் கொண்டிருக்கிறாள். கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருந்தது. கம்பெனியில் ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் எல்லாம் நஷ்டமாகி போனது, கைவிட்டு போனது. இருக்கின்ற வீட்டையும் மீதம் இருக்கின்ற எல்லாவற்றையும் விற்றாலும் பாதி கடன் கூட தீராது, அடைக்கவே முடியாது. ஆகவே என்ன வழி? சாவதுதான் வழி என்று சாவதற்காக அமெரிக்காவுடைய தெருவீதியிலே நடந்து போய் கொண்டிருக்கிறான். அப்படி போய்கொண்டிருக்கும் போது ஒரு சிறுவன் அவருடைய கையிலே ஒரு பேப்பரை கொடுக்கின்றான். அந்த பேப்பரில் ஏசாயா புஸ்தகம் 41 அதிகாரம் 10 இன்று நாம் வாசித்து கேட்ட மத்தேயு நற்செய்தி 11 அதிகாரம் 28 அருமையாக அச்சிடப்பட்டிருந்தது. அதை அந்த பெண்மணி வாங்கி வாசிக்கின்றாள். ஒரு தடவை வாசித்தாள், 2 தடவை வாசித்தாள். ஏசாயா 41:10 சொல்கின்றது, அஞ்சாதே, கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உன்னோடு இருப்பேன், உனக்கு வலிமை அளிப்பேன், உனக்கு உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று அந்த வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருந்தது. மத்தேயு நற்செய்தி 11 அதிகாரம் 28 மேலும் அவர் பெரும் சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் இடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்ற இந்த வசனமும் அதில் அருமையாக அச்சிடப்பட்டிருந்தது. இந்த 2 வசனத்தையும் சத்தம் போட்டு வாசிக்கிறாள் அந்த பெண்மணி. ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, 10 தடவை சத்தம் போட்டு வாசிக்கிறாள். எவ்வளவு சத்தமாக வாசிக்க முடியுமோ அவ்வளவு சத்தமாக வாசிக்கிறாள். வாசித்த உடனேயே அவளுக்கு ஒரு நம்பிக்கை கடந்து வருகின்றது. நான் இந்த உலகத்துக்கு வந்தபோது எதையுமே கொண்டு வரவில்லை, இப்போது எனக்கு இருந்ததெல்லாம் நான் சம்பாதித்தது தான், கடவுளுடைய அருளால் நான் சம்பாதித்தது என்றால் மீண்டும் அதை கடவுள் எனக்கு கொடுக்க வல்லவர். அவர் என்னோடு இருக்கும்போது நான் ஏன் கலங்க வேண்டும்? அவர் என்னோடு இருக்கும்போது நான் ஏன் இதை குறித்து அஞ்ச வேண்டும்? அவர் பார்த்து கொள்வார். என் சுமைகளை சுமக்கின்ற ஒரு கடவுள் என்னோடு இருக்கிறார். நான் தனியாக சுமக்கவில்லை, அவர் என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை அந்த பெண்மணிக்கு கடந்து வந்தது. திரும்பி போனாள். தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போய் பைபிளை எடுத்து பைபிளில் இருக்கக்கூடிய ஆண்டவருடைய எல்லா வாக்குறுதிகளையும் கோடிட்டு அதை திரும்ப 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 வாசித்தான். அப்படி வாசித்து இன்றைக்கு அமெரிக்காவிலேயே புகழ்பெற்ற ஒரு நற்செய்தி பணியாளர் யார் என்றால் அது ஜாய்ஸ் மேயர் என்ற ஒரு பெண்மணி. ஜாய்ஸ் மேயர் என்ற அந்த பெண்மணி தான் தன்னுடைய கடன் பாரங்களை நினைத்து சாக வேண்டும் என்று அமெரிக்காவுடைய தெருவீதியிலே கடந்து சென்ற போது அந்த பெண்மணியை மனமாற்றியது, அந்த பெண்மணிக்கு தைரியத்தை கொடுத்தது எதுவென்றால் ஆண்டவருடைய வார்த்தைகள். அந்த வார்த்தை அவரை தைரியப்படுத்தியது, வீட்டுக்கு போக வைத்தது, இறை வார்த்தை எடுத்து வாசிக்க வைத்தது. இன்றைக்கு தன்னுடைய வாழ்வோடு சேர்த்து இறை வார்த்தையை
பலருக்கும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு எடுத்துரைத்து கொண்டிருக்கின்ற ஒரு நற்செய்தி பணியாளர் தான் ஜாய்ஸ் மேயர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்ற அனுபவங்கள் நமக்கு கடந்து வந்திருக்கலாம். கடன் பாரங்கள், நோயினால் பிரச்சனைகள், மனப்பாரங்கள், மற்றவர்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் அவதூறு பேசுகின்ற போது மனப்பாரங்கள், இப்படி எத்தனையோ பாரங்கள் நம்முடைய வாழ்வையும் வாட்டி வதைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு நம்மை பார்த்து இன்றைக்கு அருமையாக சொல்லுகின்ற வார்த்தை இதுதான்: பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே, எல்லோரும் இடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுடைய உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்று ஆண்டவர் அருமையாக சொல். எப்படி நுகம் அழுத்தாமல் இருக்கும்? நான் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்த ஒரு குருவானவர். நான் 8ஆம் கிளாஸ் படிக்கின்ற அந்த நாளிலிருந்து உழுகத் தெரியும். எங்களுடைய நிலத்தை உழுது இருக்கின்றேன். செடிகளுக்கு தண்ணீர் இறைக்கும் போது நுகத்தை வைத்து 2 மாட்டையும் போட்டி தான் தண்ணீரை இறைப்போம். இப்படி நான் என்னுடைய தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சி இருக்கிறேன் மாடுகளை வைத்து. அப்போ அந்த நுகத்தை தாங்கி இருக்கின்ற மாடுகளுக்கு கழுத்திலே ஒரு காயம் ஏற்படும். அந்த காயத்தை பலப்படுத்துவதற்காக என்னுடைய அப்பா என்ன செய்வார் தெரியுமா? சுடு தண்ணியில உப்பை போட்டு கொஞ்சம் ஒத்தரம் கொடுப்பாங்க. அப்படி ஒத்தரம் கொடுத்து அது காய்த்து போகும். அந்த மாட்டுக்கு அது அழுத்தாது, அது சுலபமாக தண்ணீர் இறைக்கும், கலப்பையை உழுவதற்கு உதவி செய்யும். வண்டியை போட்டும் போது வண்டியை தூக்குனாலே போதும், அந்த மாடு தானாகவே வந்து அந்த நுகத்தில் தன்னுடைய கழுத்தை கொடுக்கும். அன்புக்குரியவர்களே, இதைத்தான் ஆண்டவர் இயேசு என்று படமிட்டு காட்டுகின்றார். அதிலே என்ன செய்வார்கள் என்றால், கொஞ்சம் திடமாக இருக்கக்கூடிய மாட்டை வலது பக்கமும் கொஞ்சம் சோர்வாக இருக்கக்கூடிய மாட்டை இடது பக்கத்திலுமாக பொருத்துவார்கள். காரணம், வலது பக்கம்தான் அதிக பாரம் இருக்குமாம். ஆகவே இப்படித்தான் விவசாயிகள் செய்வார்கள். இப்போ இயேசு சொல்லுகின்றார், சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லோரும் இடம் வாருங்கள் என்று சொல்லும்போது, உங்களுடைய சுமைகளை எனக்கு தாருங்கள். உங்களுடைய சுமைகளை சுமப்பதற்காகத்தான் நான் அந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன், அதை என்னிடத்தில் தாருங்கள் என்று கேட்கின்றான். எப்படி ஜாய்ஸ் மேயர் அந்த சுமைகளை, கடன் பாரத்தை அவள் சுமந்த போது சாக வேண்டும் என்று நினைத்தாள். ஆனால் என் கடவுள் இருக்கிறார், என் கடவுள் என்னோடு இருக்கிறார், என் சுமைகளை சுமப்பதற்கான ஒரு கடவுள் இருக்கின்றார் என்று அந்த பெண்மணி நினைத்த போது அது அவர்களுக்கு ஆறுதலை கொடுத்தது, பலத்தை கொடுத்தது, சுகத்தை கொடுத்தது. இதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டியது. என் வாழ்வில் என்னை படைத்த கடவுள் என்னோடு இருக்கிறார், நான் தனியாக எதையும் சுமப்பது கிடையாது. அது நோயினால் வந்த சுமையாக இருக்கட்டும், கடன் பிரச்சனையால் வந்த சுமையாக இருக்கட்டும், அல்லது மனப்பாரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, என் கடவுள் அவற்றையெல்லாம் சுமப்பதற்கு என்னை தனியை விட்டு விடுவது கிடையாது. அவர் என்னோடு சேர்ந்து என் சுமைகளை தாங்கிக் கொள்கின்றார் என்ற நம்பிக்கை நமக்கு இருந்ததென்றால் நிச்சயமாக நாம் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, நம்பிக்கையோடு நாம் சுமைகளை தாங்கிச் செல்ல முடியும் என்பதை இயேசு அருமையாக இன்றைக்கு நமக்கு எடுத்துரைக்கின்றார். இதை புரிந்து கொள்வதற்கு, இதை நம்புவதற்கு குழந்தைகளுக்குரிய ஒரு மனப்பான்மை நமக்கு தேவை. எனவேதான் இயேசு சொன்னார், ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்று. அப்போ அந்த குழந்தை மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டும், நம்பிக்கை இருக்க வேண்டும்.
நம்பிக்கை இருந்தால்தான் அந்த குழந்தை மனப்பான்மையோடு நம்முடைய எல்லா துயரங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுத்து கொண்டு நாம் அவற்றை சுகமாக சுமந்து செல்ல முடியும். இவையெல்லாம் நன்மையாக மாறும் எனும் நம்பிக்கையோடு என் கூட இருக்கின்ற கடவுள் இவற்றையெல்லாம் நன்மையாக மாற்றுவார் எனும் நம்பிக்கையோடு நாம் சுமந்து செல்ல அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதை மற்றவர்கள் மீது சுமத்துவதல்ல நம்முடைய வாழ்வு, மாறாக அவற்றை மனமுவந்து சுமக்கின்ற போது கடவுள் நம் அருகில் இருக்கிறார். நம் வலப்பக்கம் இருந்து நாம் சுமப்பதை விட அவர் அதிகமாக சுமந்து நமக்கு ஆறுதலை தருகின்றார், நமக்கு பலத்தை தருகின்றார், நமக்கு உற்சாகத்தை தருகின்றார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது. மாறாக அவற்றை பிறர் மீது சுமத்தும் போதுதான் அது இன்னும் அதிகமாக மாறுகின்றது. இவர்கள்தான் காரணம், அவர்கள்தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்று மற்றவர்களை வெறுக்கின்ற போது, மற்றவர்கள் மீது பழியை சுமத்துகின்ற போது நம்முடைய இறை நம்பிக்கை வீணாகி போய்விடுகின்றது. இறை நம்பிக்கை அற்றவர்களாக நாம் மாறிவிடுகின்றோம். அதே நேரத்தில் அவற்றையெல்லாம் பொறுமையோடு சுமந்து என்னோடு கூட இருக்கின்ற கடவுள் இவற்றை நன்மையாக மாற்றுவார் எனும் நம்பிக்கையோடு சுமந்து செல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம், இஸ்ரேல் மக்கள் பலவிதமான துன்பத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆலயம் இடிக்கப்பட்டு விட்டது. எதிரி நாடுகளிலிருந்து பலவிதமான பிரச்சனைகள் அச்சுறுத்தல் வந்து கொண்டிருந்த அந்த சூழலில் தான் சக்கரியா அந்த மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறார். மகளை சீயோனே, நீ கலங்காதே, அஞ்சாதே என்று சொல்லி அமைதியை விதைக்கின்ற ஒரு இறைவாக்கினரைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அமைதியை கொடுக்கின்றான், அமைதியை பற்றி பேசுகின்றான். போர் கருவிகள் எல்லாம் போய்விடும், அம்புகள் ஒடிந்து போய்விடும் என்று சொல்லி இதோ கழுதை மீது வருகின்ற ஒரு அரசர், அவர் அமைதியின் அரசர், அமைதியை கொடுப்பதற்காக வருகின்றார் என்று சக்கரியா அருமையாக சொல்லுகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, அமைதியை நமக்கு நம்முடைய துன்பத்தின் வேளையில் யார் அமைதியை கொடுக்க முடியும் என்றால் கடவுளுக்கு மட்டும்தான் அமைதியை கொடுக்க முடியும். அந்த கடவுளிடத்தில் நாம் நம்பிக்கையோடு நம்முடைய எல்லா துன்பங்களையும் எல்லா பாரங்களையும் இறக்கி வைக்க முடியும் என்றால் அமைதியை நாம் சொந்தமாக்க முடியும், அமைதியை அனுபவிக்க முடியும். இதற்கு தூய ஆவியானவருடைய அருள்கொடை நமக்கு தேவை என்று இந்த இரண்டாம் வாசகத்திலே புனித பவுல் சொல்கின்றார். ஊனியல்வினுடைய நாட்டங்களுக்கு ஏற்றாற் போல வாழ அல்ல. உலகம் சொல்லும் அவ்வளவுதான் உன்னுடைய வாழ்க்கை போய்விட்டது என்று, உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று இந்த உலகம் சொல்லும். ஆனால் நமக்குள் இருக்கக்கூடிய தூய ஆவியானவர், நம்மை திடப்படுத்துகின்ற ஆவியானவர், ஆண்டவர் இயேசுவை நம்பிக்கையோடு நாடி செல்ல நமக்கு உதவி செய்யக்கூடியவர், அந்த தூய ஆவியானவருடைய இயல்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஞானஸ்நானத்தின் வழியாக, உறுதிபூசல் வழியாக அந்த தூய ஆவியானுடைய இயல்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே தூய ஆவியானுடைய அருள்கொடைகளுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வில் வரக்கூடிய பிரச்சனைகளை துன்பங்களை மகிழ்ச்சியோடு தாங்கி என் கடவுள் எனக்கு உற்ற துணையாக இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார் எனும் நம்பிக்கையோடு அவருடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு மனிதன் பேங்க்ல இருந்து லோன் வாங்கினான். லோன் வாங்கினா என்ன செய்யணும்? லோன் வாங்கினா என்ன செய்யணும்? அடைக்கணும் இல்லையா? அவன் அடைக்கலை. அதனால பேங்க்ல இருந்து சப்தி நோட்டீஸ் வந்தது, உன்னுடைய வீட்டை நாங்கள் சப்தி செய்ய போகின்றோம் என்று. அவமானம் தாங்க முடியாமல் மனைவியுடைய புடவையை எடுத்துக்கொண்டு ஊருக்கு வெளியே இருந்த ஒரு மரத்தின் மீது ஏறி தூக்கு போட்டு சாவதற்காக ஓடினான். பின்னாடி மனைவியும் பிள்ளைகளும் அழுது கொண்டே போனாங்க. அப்புறம் பார்த்தா ஊரே போச்சு, ஊரே திரண்டு போனது. இவன் மரத்து மேலே ஏறினா எல்லாரும் சொன்னாங்க, டேய் இறங்கி வாடா,
பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. அவன் சொன்னான், யாராவது என் கடனை அடைக்கிறதாக சொல்லுங்க, நான் இறங்கி வருவேன், இல்லைன்னா இப்போ வச்சாவேன் அப்படின்னா. யாருமே உன் கடனை அடைக்கிறதாக சொல்லவே இல்லை. மேலே இருந்த வாதில் அவன் நின்று கொண்டிருந்த வாதிலில் கழுத்தை இருக்கிறான். வாதில் நின்று கொண்டு ஒரு புடவையினுடைய நுனியை எடுத்து கழுத்தை நெருக்கினான். திரும்ப கீழே பார்த்தான். ஒருத்தர் சொன்னார், டேய், இந்த உலகத்தில் ஒரே ஒரு தடவை தான் வாழ போகிறோம், நீ இறந்து போயிட்டாயின்னா, செத்து போயிட்டானா திரும்ப வாழவே முடியாது, அதனால் இறங்கி வாடா அப்படின்னார். அவன் சொன்னான், இந்த உலகத்திலேயே ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு தேசம் உபதேசம் மட்டும்தான், எனக்கு உபதேசம்லாம் வேண்டாம், யாராவது என் கடனை அடைக்கிறதாக சொல்லுங்கள், இப்போவே இறங்கி வருவேன், இல்லைன்னா சாவேன் அப்படின்ட்டு நல்லா இருக்கணும். கழுத்தை இறுக்கிட்டு குதிச்சான். குதிச்சவனுடைய காலு ஒடிஞ்சு மருத்துவமனையில் கிடக்கிறான். ஏன், என்னாச்சு? இன்னொரு நுனியை எங்கே கட்டியிருக்கணும்? மேலே கட்டியிருக்கணும். அது மறந்துட்டான். ஆவேசத்தில் மறந்து போய் குதிச்சான். குதிச்சவனுடைய காலும் கையும் ஒடிஞ்சு போச்சு. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற பிரச்சனைகள், பாரங்கள், துயரங்கள், துன்பங்கள், நோய்கள் வாட்டி வதைக்கும் போது, நம்முடைய கழுத்தை நெருக்கும் போது, மறுமுனையை நாம் இறை நம்பிக்கையில், ஜெபமாலையில், ஜெபத்தில், திருப்பலியில் நாம் கட்டிப்பிடித்து கொண்டிருந்தோம் என்றால், எப்பேற்பட்ட துன்பங்களும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் நம்மை தாக்கவே தாக்காது. காரணம், நம்மை படைத்த கடவுள் நம்மோடு இருக்கிறார். இதான் ஏசாயா 41:10 சொல்லுகின்றது, அஞ்சாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உனக்கு உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் எவ்வளவு அருமையாக சொல்கிறார். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள், பிரச்சனைகள் இந்த உலகம் கொண்டு வந்து கொட்டும் போது, மறுபக்கம் கடவுள் நம்மோடு இருக்கிறார். அதை தாங்கி செல்வதற்கு, அதை தாங்கி நம்மை வழிநடத்துவதற்கு நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது. இப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையில் வாழத்தான் அன்னை நமக்கு இன்றைக்கு இந்த திருவிழா நாட்களில் நவநாள் திருப்பலியை கொண்டாடும் போது அன்னை நமக்கு தருகின்ற செய்தியும் இதுதான். ஆகவே அந்த அன்னையினுடைய பரிந்துரை எப்போதும் நமக்கு பக்க பலமாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து, துன்பங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் வரும்போது ஜெபமாலை கையில் எடுங்க. அருமையான ஒரு ஆயுதம், அருமையான வல்லமை மிக்க ஒரு ஆயுதம் ஜெபமாலை. பக்தி இன்றைக்கு குறைந்து கொண்டு இருக்கின்றது. பாத்திமாவில் காட்சி கொடுத்த அன்னையினுடைய கரங்களில் ஜெபமாலை இருந்தது. ஆண்டவர் இயேசு இருந்தார். ஆகவே ஜெபமாலையை சொல்லி ஜெபிக்கத்தான் அந்த அன்னை சொன்னார்கள். எனவேதான் அருமையான ஒரு ஜெபத்தையும் கற்றுக் கொடுத்தார்கள். என்ன ஜெபம்? பாத்திமாவில் அன்னை கற்றுக் கொடுத்த ஜெபமாலை ஜெபம் என்ன? எல்லாரும் நல்லா சத்தமாக சொல்லுவோமா? ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தரல் மன்னியும். அப்புறம் சொல்லுங்க, ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தரலும். நல்லா சத்தமா. நரக நெருப்பினிருந்து எங்களை மீட்டருளும். எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். எல்லாரும் இன்னும் சத்தமா ஒரு தடவை கூட அப்படியே கண்களை மூடி அந்த அன்னைக்கு முன்பாக நாம் இருக்கின்றோம். அந்த ஜெபத்தை அன்னை நமக்கு ஒவ்வொரு ஜெபமாலை வேளையிலும் சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தை அப்படியே கண்களை மூடி நல்ல சத்தம், இன்னும் சத்தமா சொல்லுவோமா? ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஆமென். அப்படியே கண்களை மூடி ஒரு நிமிடம் நம்முடைய வாழ்வில் வந்திருக்கின்ற துன்பங்கள், வேதனைகள், அது மலை போல துன்பங்களாக இருக்கலாம். இருந்தாலும் நாம் அதை நினைத்து கலங்க வேண்டிய தேவையில்லை, அஞ்ச வேண்டிய தேவையில்லை, பயப்பட வேண்டிய தேவையில்லை. நம்மை படைத்த கடவுள், நம்மை அழைத்த கடவுள் நம்மோடு இருக்கிறார். நாம் நம்புகின்ற கடவுள் உயிருள்ள கடவுள்.
அவர் வாழ்வோரின் கடவுள், இறந்தோரின் கடவுள் அல்ல என்பதை உணர்ந்து ஒரு நிமிடம் நம்முடைய குடும்பத்தினுடைய எல்லா பாரங்களையும், எல்லா பிரச்சனைகளையும், நோய்களையும் நம்பிக்கையோடு அந்த பாத்திமா அன்னையின் வழியாக ஆண்டவர் இயேசுனுடைய கரங்களை ஒப்புக்கொடுப்போம். மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. பாடுவோம். மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் வரைந்த என்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் வரைந்த என்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. எல்லாரும் நம்பிக்கை அறிக்கையிடுங்க. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மீண்டும் நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா. உம் மக்களுடைய வேதனைகள், துன்பங்கள், நோய்கள், இவற்றினால் வந்த பாரங்கள், மனப்பாரங்கள், உடல் ரீதியான பாரங்கள் எல்லாவற்றையும் உம் பாதம் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. ஆசீர்வதியும், தொட்டு சுகமாக்கும். பாரங்களை சுமக்க வந்த அன்பு தெய்வமே, எங்கள் பாரங்களை எல்லாம் உம்முடைய பாதத்திலே நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுக்கின்றோம் அப்பா. இயேசுவே, இயேசுவே, நீர் தருகின்ற சுமை எளிது என நம்பிக்கையோடு அவற்றை நாங்கள் நம்பிக்கையோடு சுமந்து உம் பின்னே வர இயேசுவே எங்களை நிரப்பும், எங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.